தந்திரக்கார முயல். ஒரு அடர்ந்த காட்டுல கர்வம் கொண்ட சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. தான் தான் காட்டுக்கே ராஜா என்ற கர்வத்தோட அந்த சிங்கம் காட்டுல உலா வந்துச்சு. அனைத்து மிருகங்களையும் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. காட்டில் உள்ள மற்ற சிங்கங்கள் விலங்குகளை உணவுக்காக மட்டுமே வேட்டையாடுச்சு. ஆனா இந்த சிங்கமும் பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுச்சு. இதனால காட்டுல வாழ்ந்த மற்ற மிருகங்களுக்கு சிங்கத்தின் மீது கோபமே ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு நாளும் சிங்கம் பல மிருகங்களை வேட்டையாடி வேட்டையாடி சாப்பிட்டுச்சு. இதனை கண்ட மற்ற மிருகங்கள் பயந்து ஒளிந்து ஓடியது. சிங்கம் இப்படியே பல மிருகங்களை ஒவ்வொரு நாளும் கொல்வதனால தாம் வெகு சீக்கிரமே செத்துருவோம் என எண்ணி அவையெல்லாம் ஒண்ணு கூடி ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. சிங்கத்தை எதிர்த்து மற்ற மிருகங்களால போராட முடியாது என்பது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எல்லாமே சேர்ந்து சிங்கத்திற்கு இரையாக தினம் தினம் ஒரு மிருகம் போவதாக தீர்மானிச்சாங்க. அனைத்து விலங்குகளும் சிங்கம் இருக்கும் இடம் அருகில் ஒன்று கூடி வந்தாங்க. சிங்கத்திடம் தாங்கள் எடுத்த தீர்மானத்தை பற்றி பேசினர். சிங்கராஜா, நீங்க இனிமேல் இரை தேடி அலைய தேவையில்லை. இனி தினம் ஒருவர் உங்களுக்கு உணவாக வருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இந்த முடிவை எடுத்தீங்க கேட்டது சிங்கம். தினம் தினம் எத்தனை மிருகங்கள் உங்களால் வேட்டையாடப்படும் என்ற பயத்துடன் வாழ்வதை விட தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வந்தால் மற்ற மிருகங்கள் பயமின்றி சிறிது காலம் வாழலாம்னு முடிவு செஞ்சிருக்கோம். இதனை கேட்ட சிங்கத்திற்கோ மகிழ்ச்சி பொங்கியது. தவறாமல் தினமும் காலையில் ஒரு மிருகம் கண்டிப்பாக வர வேண்டும். இல்லையென்றால் உங்கள் அனைவரையும் ஒரே நாளில் வேட்டையாடி கொன்று விடுவேன் என்றது சிங்கம். அன்றிலிருந்து தினம் தினம் ஒவ்வொரு மிருகமும் சிங்கத்திற்கு இரையாக சென்றது. அதேபோல் ஒரு நாள் முயலின் நேரமும் வந்தது. முயலோ தான் சிங்கத்திற்கு உணவாவதை நினைத்து மிகவும் கவலைப்பட்டது. இன்று சிங்கத்திடமிருந்து நாம் எப்படி தப்பிப்பது அப்படின்னு யோசிச்சுது. சிங்கம் இருக்கும் குகைக்கு ரொம்பவே தாமதமா போச்சு முயல். சிங்கமோ ரொம்ப கோபத்தோட, ஏன் நீ லேட்டா வந்த? எனக்கு ரொம்ப பசிக்குது, உன்னை இப்பவே சாப்பிட்டுறேன் அப்படின்னு கோவப்பட்டுச்சு. அதனை கேட்ட முயலோ நடுக்கத்தோட, சிங்கராஜா, நான் வரும் வழியில் வேறொரு பெரிய சிங்கம் என்னை வேட்டையாட முயற்சி பண்ணுச்சு. நான் பதுங்கி இருந்துகிட்டு அதிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. என்னை விட பெரிய சிங்கம் இந்த காட்டுல இருக்குதா அப்படின்னு ரொம்பவே கர்வத்தோட கேட்டுச்சு சிங்கம். அதற்கு சிங்கராஜா, வாருங்கள் காட்டுறேன் அப்படின்னு முயலு ஒரு கிணத்து பக்கம் கூட்டிட்டு போச்சு. அதனை நம்பிய சிங்கம் கிணத்தை எட்டி பார்த்துச்சு. அப்போது கிணத்துக்குள்ள சிங்கத்தோட நிழலே வேறொரு சிங்கமா தெரிஞ்சிச்சு. இதனை பார்த்து ரொம்பவே கோபப்பட்டுச்சு இந்த சிங்கம். இதோ பார், உனக்கு இப்போதே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு. சிங்கம் கிணத்துக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம மாட்டிக்கிச்சு. முயலுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. துள்ளி குதிச்சு அதனோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் சேர்ந்து முயலினுடைய புத்திசாலித்தனத்தை கண்டு ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. சில நேரங்களில் உடல் வலிமையை விட புத்தி கூர்மையே ஆபத்திலிருந்து நம்மை காக்கும். Please subscribe and more learning fun videos.